எந்தெந்த ராசிகளுக்கு பொருளாதாரம் எப்பொழுது உயரும்? சரராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே பொருளாதாரத்தில் சௌக்கியமான ஒரு நிலையை தானாகவே அடைவார்கள். அவர்களுடைய இளம் பிராயத்திலேயே முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தில். ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிகளுக்கு 28 வயதிற்கு பிறகு அவர்களுடைய பொருளாதாரம் உயரும். அதே உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் வாழ்நாள் முழுதும் இருக்கும். பொருளாதாரத்தில் 6 மாதம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, 6 மாதம் கொஞ்சம் பொருளாதாரத்தை பின்தங்கிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தேவைக்கு தகுந்த வருமானம் வரும். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், சார் வர்ற காசு கரெக்டாக செலவழிஞ்சு போகுது சார் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அதை மாற்றி சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கோ அதற்கு தேவையான வருமானம் வரும் அப்படின்னு சொல்லணும். 5000 ரூபா செலவு இருக்குன்னா 5000 ரூபா வரும், 50,000 ரூபா செலவு இருக்குன்னா 50,000 ரூபா வரும். ஸோ அப்போ இவங்க தேவைக்கு தகுந்த வருமானம் வரும். அப்போ பொருளாதாரத்தில் எப்பவுமே ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது இந்த உபயராசிகள் மட்டும்தான். ஸ்திர ராசிகளுக்கு அந்த 28 வயதிற்கு மேல் தானாகவே பொருளாதாரத்தில் மேல் நோக்கி போயிடுவாங்க. சரராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இயல்பாகவே அந்த இளம் பிராயம் 5 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் 5வது வயசுலேருந்தே அவங்க குடும்பத்திலையும் சரி அவங்களுக்கும் சரி பொருளாதாரம் தானாகவே மேல்நிலைக்கு வந்துடும். அதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உபயராசிகள் மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கப்படுதே தவிர மற்ற ராசிகளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை.